சசிகலாவை வைத்து அதிமுகவை பிரிக்க நினைக்குது என்டிஏ கூட்டணி பாஜகன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? சி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, பெரியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவது சகோதரி, அரசியல் களம் இன்னும் முழுமையாக கூட்டணிகள் கட்டமைக்கப்பட்டு விட்டதாக நான் கருதல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இடமாறு தோற்றப்பிழை, அதாவது கூட்டணிகள்ல பெரிய கட்சிகள்ல இருக்கிற கூட்டணிகள்ல இருந்து வெளியே சில கட்சிகள் வெளியே போவதற்கும் சில புதிய கட்சிகள் உள்ளே வருவதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியிலையும் இடப்பகிர்வு முழுமை அடையல. இப்ப திமுக பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க, அது முழுமை அடைஞ்சிட்டான்னு கேட்டா இல்ல. அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க, அதுவாது முழுமை அடைஞ்சிட்டான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதனால இது தொடக்க நிலை. சரி, இந்த தொடக்க நிலையில இன்னைக்கு நீங்க தலைப்பு என்ன வச்சிருக்கீங்கன்னா, திருமதி என்டிஏ கூட்டணியில 99% தொண்டர்கள், 99.9% தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதாகவும், திருமதி சசிகலா அவர்களுடைய வருகை யாருக்கு சேதாரம்னு சொல்லியிருக்கீங்க, யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு கூட கேட்கல, சேதாரம்னு சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்தவரையில திருமதி சசிகலா அவர்கள் நிச்சயமா சொல்ற, அவங்க ரொம்ப இல்லை, அதாவது தேர்தல் களத்தில் ஒரு 1000 வாக்குகள் பெரிய அளவில், எனக்கு 1000 வாக்கு சேதமாகுமானால் எதிர்வரிசையில் இருக்கிற எங்க அண்ணன் வல்லம் பசீருக்கு 2000 ஓட்டுக்கு கூடுதலா கிடைச்சிடும். இதுதான் இயல்பு தேர்தல் மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக். இதுதான். அப்ப எனக்கு 1000 வாக்குகள் குறையுதுன்னு சொன்னா அது எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு பலமாயிரும். அந்த வகையில கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு 30 தொகுதியில சேதத்தை ஏற்படுத்தியதை போல திருமதி சசிகலா அவர்களுடைய வருகை நிச்சயமாக என்டிஏ கூட்டணியை பாதிப்பை ஏற்படுத்தும், வாக்கு சதவீதத்தை குறைக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமதி சசிகலா அவர்கள் மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அவர்களோடு நீண்ட நெடுங்காலம் அணுக்கமாக நெருக்கமாக இருந்தவர். அவருடைய திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சுமையை பெரிய அளவில் சுமைதாங்கியாக, அவர்களுக்கு சுமைதாங்கியாக அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்றவர்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அம்மையார் புரட்சி தலைவி அவர்களுக்காக நிறைய பழிச்சொற்களை ஏற்றவர். அதனால அது அம்மையார் திருமதி சசிகலா அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. சரி, 9 ஆண்டு காலம் ஏன் பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் அது ஒரு நல்ல வாதமா இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த கட்சி சேர்ந்துராதா, ஒருவேளை இணக்கமாயிராதான்னு கூட நினைச்சிருக்கலாம். அதை நம்ம ஒரு பெரிய காரணமாக எடுக்க வேண்டியதில்லை. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமாக லாபம் அடையக்கூடிய இடத்துல இருக்கார். அதிமுக வெற்றி பெற்றால் அதிகமாக லாபம் அடையக்கூடிய இடத்தில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக ஜாக்கிரதையா, எச்சரிக்கையோடு ஒவ்வொரு வாக்குகளையும் செதறாம பாதுகாத்திருக்கணும். அதை செய்ய தவறியது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறுதான் என்பது என்னுடைய கருத்து. இதே நேரத்தில் அண்ணன் வல்லம் பசீர் அவர்கள் சொல்ல போல திமுகவுடைய வாக்கு சதவீதமும் அதிமுக மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதமும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு, திமுகவுக்கு அதிகமாக இருக்கு என்று சொன்னார்கள். அதிலே நான் மாறுபடுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இருந்த அரசியல் களத்தை விட இப்பொழுது 3வது ஒரு பிளேயர் வந்திருக்காரு. அதாவது அவருக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்று நம்மால கணிக்க முடியல, அதாவது அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற திரைப்பட செல்வாக்கு இருக்கு பாருங்க, அதை யாரும் குறைச்சு மதிப்பிட்டா என்னை பொறுத்தவரையில தவறுன்னு நான் கருதுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1977 ஊடக வெளிச்சம் இல்லாத அந்த காலத்தில், சமூக ஊடகங்களுடைய அறிமுகமே இல்லாத அந்த காலத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு மிகப்பெரிய தலைவர்கள் வரல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு கே கிருஷ்ணசாமி 1-2 பேர் தான் இருந்தாங்க. அவர்கள் 1977 மிசாவுக்கு பிறகு அவர் ஆட்சியை பிடிக்கிற அந்த தேர்தலில் தான் எஸ்.டி. சோமசுந்தரம், கிருஷ்ணசாமி, ராஜாராம், இப்படிப்பட்ட மூத்த தபாவு சண்முகம், நாஞ்சில் மனோகரன், இப்படி மூத்த தலைவர்கள்லாம் எப்போ வந்தாங்கன்னா 1977 மிசாவுக்கு பிறகுதான் டாக்டர் நாவலர் உட்பட மிசா காலத்துக்கு பிறகுதான் அதிமுக சேர்ந்தாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகம், கல்வி வளர்ச்சி, பொது அறிவு இதெல்லாம் பார்க்கும்போது திரு விஜய் அவர்களோடு இருக்கிற
இளைஞர்கள் வந்து படித்த இளைஞர்கள், அதை மறுக்க முடியாது. எல்லாமே பிஇ பிடெக் எல்லாமே படிச்ச பையங்க. அதனால கிராமப்புறங்கள்ல, நான் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிறவன், அண்ணன் வல்லம் பசீர் அவர்களும் அரசியலை உற்று நோக்கக்கூடியவர், ரொம்ப ஆழமா பாக்குறவர். அதனால கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா அதீத நம்பிக்கையா கூட அவங்க பேசுறதா நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு திரு விஜய் அவர்களோடோ அல்லது அண்ணன் வல்லம் பசீரோடோ தேனி கர்ணனோடோ உடன்பாடும் இல்லை, முரண்பாடும் இல்லை. அதே நேரத்துல திரு விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் வாக்குகள் இருக்கிறது என்பது மறுக்கிறது இல்ல. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு திமுக பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சார்ந்த ஒரு இடத்துல பேசும் பொழுது, எங்கள் வீட்டில் 5 குடும்ப அட்டை இருக்கிறது, 5 குடும்ப அட்டைக்கு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அப்போ திமுகவுக்கு 5 குடும்பம், உங்க 5 குடும்ப ஓட்டும் விழுந்துரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், அண்ணா என்னென்ன செய்ய சொல்றீங்க, இந்த சின்ன பிள்ளைகள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்கண்ணே, ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னார். எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த கட்சிக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக வரும். அந்த திமுகவுக்கு எதிராகவும் இருக்கிறது. அண்ணா திமுக பலகீனப்பட்டிருக்கிறது. இது யார் அறுவடை 4 முனை போட்டி. நீங்க தயவு செய்து 3 முனை போட்டி நினைச்சிடாதீங்க. திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக பாஜக தலைமையில ஒரு அணி, திரு விஜய் தலைமையில ஒரு அணி, திரு சீமான் அவர்களை நீங்கள் தவிர்த்து விட்டு பார்க்காதீங்க. அவர்கிட்ட இருக்கிற 8.5% வாக்குகள், தனித்து பெறுகிற வாக்குகள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பீட்ட முடியாது. அதனால இப்போ யாருடைய வாக்குகள் யாருக்கு போகும், திமுக வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போயிரும், அண்ணா திமுக வாக்குகள் அப்படியே அண்ணா திமுகவுக்கு போயிரும்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1999 ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அண்ணா திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கலைஞர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிச்சாரு. திமுக அதுக்கு பிறகு நடந்த ஒரு இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு 2 இடம் ஜெயிச்சாங்க. ஆனாலும் கூட ஒரு 5 ஆண்டு கால இடைவெளியில் 5 ஆண்டு கால ஆட்சியை மதிப்பிட்டு 96ல கலைஞருக்கு வாக்களித்தார்கள் மக்கள். கலைஞருக்கு வாக்களித்தார்கள். அதை விட முக்கியம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மாவே 2 தொகுதியில தோத்தாங்க. 96ல வெற்றி பெற்ற கலைஞர் அவர்கள் 2001ல தோற்று போறாங்க. இதனால மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மாற்றத்துக்கு அந்தந்த கட்சிகள் அப்படியே அவர்களுக்கு வாக்களித்தால் ஒரு கட்சி தோக்க கூடாது, அதே கட்சி தான் ஆட்சி வெற்றி பெற்ற கட்சி, அதே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும். அது கிடையாது. மக்கள் இப்பொழுது ஆட்சியினுடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்யக்கூடிய தகுதியோட இருக்காங்க. அதனால அரசியல் களம் மாறுபட்டுக்கிட்டே வருது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அண்ணா திமுகவுக்கு நான் கூடுதலாகவே ஒரு பலகீனமாக நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, பிஜேபி அண்ணா திமுக ஒன்றுபட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா, திரு அண்ணாமலை அவர்கள் வெறும் 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கை 18%, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 11%, அந்த கூட்டணிக்கு 18% உயர்த்திய திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு களத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. அது ஒரு பலகீனம். சரி, திருமதி சசிகலா அவர்கள் டெல்டா மாவட்டத்தில், அண்ணன் வல்லம் பசீர் இருக்கிற டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டங்களில், மதுரைக்கு தெற்கே இருக்கிற தென் மாவட்டங்களிலும் ஒரு 50 தொகுதிகளில் தொகுதிக்கு 2000 வாக்குகளை அதிமுக வாக்குகளை பிரிப்பார். ஆனால் அது எதிரிகளுக்கு, எதிர்வரிசையில் இருக்கிறவருக்கு 4000 வாக்குகள் பலன் கொடுக்கும். அதனால அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமை அடையல. இன்னைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, கவனிச்சிருப்பீங்க நினைக்க. இங்கே இருக்கிறவர்களில் 20-30 பேர் எம்எல்ஏக்கள் ஆவார்கள், இங்கே இருக்கிறவர்களில் ஒரு 10-20 பேர் மந்திரி ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக திரு தம்பிதுரை அவர்கள், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, அதிமுக தலைமையில் தனித்த ஆட்சி அப்படிங்காரு. அப்ப அந்த கூட்டணி இன்னும் ஒற்றுமை அடையல. ஒண்ணு. 2வது, திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கான்னு கேட்டா கிடையாது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடப்பகிர்வு நடந்துட்டான்னு கேட்டா கிடையாது. திரு திருமாவளவன் அவர்களுக்கும் திமுகவுக்கு இடப்பகிர்வு நடந்துட்டான்னா கிடையாது. இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிட சகோதரி, ஐயா வாழ்நாள் எல்லாம் 100 ஆண்டு காலம்
ஒரு மனிதன் எப்படி, ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவன், பொது வாழ்வில் இருக்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து மறைந்திருக்கிற ஐயா நல்லகண்ணு அவர்கள் இந்த பூமியில இருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார். அவருக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா, சீ தமிழ் மூலமா என்னுடைய அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட தலைவர்கள் இனி கிடைப்பார்களா என்பது காலம் கணக்கிட்டு வழங்கிய அந்த சீதனத்தை காலமே கைகொண்டு போய்விட்டது. அதனால இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் விடைபெற்று போகிற பொழுது கணிசடையான அரசியல், நாகரிகமற்ற அரசியல், தரக்குறைவான அரசியல் முன்னெடுக்கப்படுவதை மக்கள் விரும்பல. மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான தலைமையை யார் ஏற்க போகிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லணும்.